நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். தாவேக தலைவர் விஜயனுடைய பிரச்சாரம் 2வது வாரமாக தொடர்கிறது. கடந்த வாரம் 3 மாவட்டங்கள் வரை திட்டமிடப்பட்டு 4 தொகுதிகள் அப்படின்னு திட்டமிடப்பட்ட சூழலில் இப்போது திருவாரூரை நோக்கி விஜயின் வாகனம் விரைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் 2 இடங்கள் திட்டமிடப்பட்டது. 2 மணிக்கு மேலே முதல் ஸ்பாட்டில் அவர் நாகையில் பேசினார். அதற்கடுத்ததாக திருவாரூரை நோக்கி அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வாழவாய்க்கால் அப்படின்ற இடத்துல வரவேற்பு, உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுக்கப்புறமா அவர் வந்து திருவாரூர் கீழ வீதியில் அவர் பேச இருக்கிறார். அங்கே பெருமளவு தாவேகா நிர்வாகிகள், பொதுமக்கள் கூடியிருக்கிறாங்க. கடந்த முறை இதுபோல் விஜயுடைய வாகனம் வர முடியலை அப்படின்றத பார்த்தோம். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரை 6 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய வாகனம் கடந்து வந்தது. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி நேர விரயத்தை தவிர்ப்பதற்காக பைபாஸில் செல்வதும், அதே போல் ஸ்பாட்டுகளை குறைச்சிருக்கிறதும். கடந்த முறை 4 ஸ்பாட் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இந்த முறை 2 ஸ்பாட்டு தான், 2 வரவேற்பு. இதில் காலையில் அந்த வரவேற்பை கூட வாஞ்சூரில் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சிக்கல் அப்படின்ற இடத்துல இருந்து நேராக புத்தூர் வழியாக அவர் அப்படியே நாகப்பட்டினத்தினுடைய ரவுண்டானாவில் வந்து பேசினார் அப்படின்றத பார்க்குறோம். இந்த சூழலில் இப்போ வரவேற்பை ஏற்று வருகிறார். இந்த வரவேற்பை பொறுத்த வரைக்கும் கீழ்வேலூர் பைபாஸில் வரவேற்பு அப்படின்னும், அதே போல் வாழவாய்க்கால் உள்ளிட்ட இடங்களில் வரவேற்பு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். செய்தியாளர் மணிகண்டன் நினைக்கிறார். மணிகண்டன், விஜய் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தை தொட்டுவிட்டார். எங்கெல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் கீழ வீதிக்கு வருவார்? திருவாரூருடைய பைபாஸ் ஜங்ஷனாக இருக்கக்கூடிய வாழவாய்க்கால் கிட்டத்தட்ட அவர் நகரத்திற்குள்ளாக நுழைந்து விட்டார். கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் நாகப்பட்டினத்திலிருந்து அவர் அந்த உரையாற்றிய பகுதியிலிருந்து இந்த திருவாரூர் பகுதிக்கு சாலை மார்க்கமாக அவர்களுடைய தொண்டர்கள் இருசக்கர வாகனம் புடைசூழ வருகை தந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் 10 to 15 நிமிடத்திற்குள்ளாக அந்த வாகனம் என்பது உரையாற்றக்கூடிய தெற்கு வீதிக்கு சென்றடையும் என எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து வழி நெடுகிலுமே உற்சாக வரவேற்ப தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், அவருடைய ரசிகர்கள் என பலதரப்பட்டோரும் வழங்குவதை பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் மட்டுமே வரவேற்பு கொடுத்து வந்தனர் என்ற நிலை மாறி முதியவர்கள், பெண்கள் அதிகமாக, அதிலும் குறிப்பாக மகளிர், இடைப்பட்ட வயதில் இருக்கக்கூடிய அந்த 30 to 50 வயதுக்குட்பட்டு இருக்கக்கூடிய மகளிரும் அதிக அளவுல நேரடியாக வந்து அவரை பார்த்து கையசைத்து அவருக்கு வணக்கம் தெரிவித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அன்பை பரிசு பொருட்களாக வழங்கி செங்கோலையும் நெற்கதிர்களையும் தாம்பூல தட்டுகளையும் பழங்களையும் கூட நிறைய நபர்கள் அங்க இருக்கக்கூடிய விஜய்க்கு பரிசு பொருளாக வழங்கியிருப்பதை பார்க்க முடிந்தது. அனைத்தையுமே கண்ணாடியை இறக்கி அவர்களோட அன்பின் மிகுதியால கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்ட விஜய் தற்போது திருவாரூர்ல அவர் உரையாற்றக்கூடிய இடத்தை நெருங்கியிருக்கிறார். இன்னும் 15 to 20 நிமிடங்கள் அதிகப்படியாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இருமார்க்க சாலை, அதாவது 2 மார்க்கத்திலுமே வாகனங்கள் வரக்கூடிய சாலையில தொண்டர்களுடைய இருசக்கர பேரணி, 4 சக்கர வாகனங்கள் தொடர்ந்து செல்வதால ஒருபுறம் மட்டுமே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக அந்த வாகனம் செல்வதில் சிறிது காலதாமதம் இருக்கிறது. இடையில சிறிய விபத்துகள் நிகழ்வதன் காரணமாக இந்த பேருந்து என்பது ஊர்ந்து செல்வதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த 24 கிலோமீட்டர் பெரும்பான்மையான இடங்கள்ல அவருடைய வீட்டை தாண்டி செல்லக்கூடிய அவரை பார்ப்பதற்காக அவர்களது வீடுகள் அருகாமையிலேயே பொதுமக்கள் நின்று பார்த்து கையசைத்து வணக்கத்தை தெரிவித்ததை நம்மால பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் சில கிராமங்கள்ல, உட்புறங்கள்ல இருந்து வந்து கிராமத்துடைய நுழைவாயில்கள்ல வந்து அவர்களுடைய வரவேற்பு அளித்தனர். மலர் தூவி, மலர் கொத்தை கொடுத்து பல்வேறு விஷயங்கள்ல வரவேற்புகளை கொடுப்பதை நம்மால பார்க்க முடிந்தது. இன்னும் 15 to 20 நிமிடங்களுக்குள்ளாக அவர் அந்த உரையாற்றக்கூடிய இடத்தை சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த பேருந்தை பொறுத்தவரையில இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லயுமே தொண்டர்கள் அதிகமாக இருப்பதால அதுல மிதந்து ஊர்ந்து செல்லும் வகையில தான் பேருந்து தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 15-20 நிமிடத்திற்குள்ளாக விஜய் இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய கீழ வீதிக்கு வந்து விடுவார்.
தொண்டர்களிடம் கை கொடுப்பதற்காக விஜய் அந்த வாகனத்தில் எழுந்து நிற்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா அவர் அமர்ந்து ஒரு கையை கொடுத்து கை அசைத்து கொண்டே வந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போது தொண்டர்களுடைய உற்சாகம் அதிகமாக இருக்கிறதால எழுந்து நின்று அவர்களுக்கு கையசைத்து வருகிறார். எனக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளில் வாகனத்து மேலே நிற்கக்கூடாது, வண்டிக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னெலாம் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. நான் எப்படி தான் உட்கார்றது, கையை நீட்டக்கூடாதுன்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் சற்று முன்பு அவர் நாகையில் முன் வச்சார். இப்படி கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் போடுறாங்க, அப்போ நான் மக்கள்கிட்ட தான் இனிமேல் அனுமதி கேட்பேன் அப்படின்னு விஜய் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சது குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் விஜயுடைய வாகனம் சில நிமிடங்களில் வரும் அப்படின்னு தெரிகிறது. இப்போது மீண்டும் விஜய் வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார். தொண்டர்களை நோக்கி கை அசைத்தவாறே அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். கடந்த முறை ஒட்டுமொத்தமாகவே அவர் எல்லா பாதையிலுமே தொண்டர்கள் மறித்து நின்று அவர்கிட்ட கை குலுக்குனாங்க, அவரை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை அந்த பாயிண்ட்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, அதிகமான டிலே ஏற்படுவதால் காவல்துறை கொடுத்துருக்க நேரத்தை கடந்து தான் விஜயால் அந்த இடத்துக்கு போக முடியுது. ரசிகர்களுடைய அன்பை பார்த்து டக்குன்னு வண்டியிலேருந்து அவர் எந்திரிச்சிடுறாரு. இதுவே தாவேக்காவினர் சொல்வது, வாகனத்துக்கு மேலே அவர் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா எல்லாரையுமே பார்த்துட்டு கையசைச்சிட்டு வர்றதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை மதித்து இப்போது விஜய் வாகனத்திற்குள்ளே அமர்ந்து வர்றதை பார்க்குறோம். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.